ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் கூட்டு. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்குங்க. வாரத்தில் ஒரு முறை இந்த பீர்க்கங்காய் கூட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு வந்து டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பில் தான் நம்ம வந்து கூட்டு வைக்க போகிறோம். ஸோ ஒரு கப்பில் வந்து பாசிப்பருப்பை வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு 2லேருந்து 3 முறை இந்த பருப்பு நல்லா வந்து வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது எதுக்காக வாஷ் பண்ணுறோன்னா பருப்பில் நிறைய வந்து அழுக்கு தூசி இது எல்லாம் இருக்கும். அதனால தான் வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வரணும். இப்போ பருப்பு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 2 டம்ளர் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதுவே போதுமான அளவு தான். இப்போ வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ ப்ரெஷர் குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 3 விசில் வந்தால் போதும். அதுக்கு மேலே வேக வைக்கணும்னு அவசியப்படாது. இது டக்குன்னு வெந்துடும். இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு பருப்பு நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கணும். அடுத்து நம்ம வந்து கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் நல்லா சூடான பிறகு கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகமும் நல்லா வந்து எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு வரமிளகா வந்து சேர்த்துக்கலாம். நான் 3 வரமிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்காக பிச்சு போட்டு. இது எண்ணெயிலே நல்லா வறுபட்டு வரட்டும். அடுத்து நம்ம வந்து பூண்டு தான் சேர்த்துக்க போகிறோம். 4லேருந்து 5 பல் பூண்டு பெருசாக எடுத்து தட்டி போட்டு சேர்த்துக்கிறேன். இதுவும் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் இமீடியட்டாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். பொன்னிறமாக வதங்கி வரணும்னு அவசியப்படாது. இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக குக் ஆகி வரும். இப்போ வெங்காயம் குக் ஆகணுன்றதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நமக்கு இமீடியட்டாக வந்து நல்லா வதங்கி வரும். அடுத்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்ததும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து வெந்து வந்துருச்சு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் மீடியம் சைஸு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா குழைய வெந்து வரணும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் எண்ணெயிலே நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கி வரணும். அடுத்து சுண்டு விரல் சைஸ் அளவு வந்து இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தட்டி போட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்ததும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போகணும். அடுத்து நம்ம வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டான இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் தான் சேர்த்துக்க போகிறோம். பீர்க்கங்காய் வந்து நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாம். இது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து பீர்க்கங்காய் வேகணுன்றதுக்காக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் 1 டம்ளர் அளவு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து பருப்பு வேக வச்சு எடுத்தோம்னா டக்குன்னு இந்த குழம்பு வந்து செஞ்சிடலாம். இந்த கூட்டு வந்து செய்கிறது ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் சுவைக்கு தகுந்த போல் உப்பு வந்து கூடுதலாகவும் குறைவாகவும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த காய் நல்லா வெந்து வரணும். வெந்த பிறகு தான் நம்ம வந்து பருப்பு வந்து சேர்க்கணும். இப்போ வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையிடையில எடுத்து நல்லா வந்து கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 20% நல்லா குக் ஆகி வந்திருக்கு. காய் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 80% குக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா அந்த காய் வந்து ஈவனாக வெந்து வரும். இப்போ நல்லா வந்து கலக்கி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மசிச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சு சாப்பிட போகிறேன். கூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் அளவு வந்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு மாதிரி. ஏற்கனவே பருப்பு வந்து நம்ம ஊற்றிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ரெசிடியூஸ் இருக்கும். அதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா இதில் ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கலாம். கூட்டு வந்து கொதிச்சதுன்னா நமக்கு நல்லா திக்காயிரும். ஸோ வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பார்த்து. உங்களுக்கு திக்கா வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்க வேணாம். பருப்பே வந்து போதுமான அளவு தான். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் மட்டும் உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். நான் செக் பண்ணி பார்த்து உப்பு கம்மியாக இருந்தது. ஸோ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு இம்மீடியட்டாக நான் வந்து கலந்து விட்டுட்டேன். இன்னும் கூட்டு வந்து நல்லா திக்காகட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா இது வந்து வெந்து வந்தால் போதும். பருப்பு சேர்த்ததும். ஸோ இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லியை சேர்த்தோம்னா அதனோட சாறு எல்லாமே நமக்கு இந்த கூட்டில் இறங்கும். நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு பார்த்திங்கன்னா. இது நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இதுவே வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்க சொல்லியே சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சூடாக நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாரத்தில் ஒரு முறை இந்த கூட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். இது சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ஒரு கூட்டு ரெசிபி தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.